வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே பாரம்பரியமான அத்திக்காய் கூத்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க நம்ம கிச்சனுக்குள்ளே போயிட்டு அத்திக்காய் கூத்தினுடைய செய்முறையை பார்க்கலாம். அத்திக்காய் கூத்து செய்கிறதுக்கு பாருங்கள், நம்ம இன்றைக்கி ப்ரெஷர் பேன் எடுத்து வச்சுருக்கோம். இந்த ப்ரெஷர் பேனில் நம்ம துவரம் பருப்பு, சாம்பார் வைக்கக்கூடிய பருப்பு துவரம் பருப்பு சேர்க்குறோம். துவரம் பருப்பு பார்த்திங்கன்னா ஒரு கப் போல் எடுத்துருக்கோம். அதாவது கப்புடைய மெஷர்மெண்ட் 100 கிராம், அந்த மெஷர்மெண்ட்டில் வரும் அந்த கப்பு. ஸோ அந்த கப்புக்கு 100 கிராம்ஸ் போல் துவரம் பருப்பு எடுத்துருக்கோம். அத்திக்காய் 4 பேர் சாப்பிட்ற அளவு அத்திக்காயை சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இதுதான் 4 பேர் சாப்பிடக்கூடிய அத்திக்காய். பாருங்கள், அத்திக்காய் முழுசாக இருக்கும். முழுசாக இருக்கக்கூடிய அத்திக்காய் நம்மளுக்கு இப்படி தான் இருக்கும். இந்த அத்திக்காயை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 4ஆக கட் பண்ணி எடுத்து அதில் இருக்கக்கூடிய விதைகளை நீக்கணும்னா நம்மளுக்கு இப்படி கிடைக்கும். இதுதான் அத்திக்காயை க்ளீன் பண்ணி வச்சதுக்கு அப்புறமா அத்திக்காய் இப்படி இருக்கும். இதை நம்ம சேர்க்க போகிறோம் ப்ரெஷர் பேனில். அத்திக்காய் உடம்புக்கு ரொம்பவே நல்லது நம்மளுக்கு. அந்த காலத்துலேருந்தே அத்திக்காய் நம்மளோட உணவு பழக்கத்தில் இருக்குது. அத்திக்காய் பாரம்பரிய சமையலில் ஒன்று தான் அத்திக்காய். இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் அத்திக்காய் மறைஞ்சிடுச்சு. அத்திக்காய் கூத்துனா என்னதுன்னு கேட்குறாங்க. அத்தி பழந்தால் இருக்குன்னு தெரியாது, அது ஹைப்ரிட். இது நாட்டி அத்திக்காய். இந்த நாட்டு அத்திக்காய் வச்சுனா கூத்து பண்ணுவாங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும், ரொம்பவே ஹைஜீனிக்காகவும் இருக்கும். இந்த அத்திக்காய் சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு உடம்பு நல்லாயிருக்கும், உடல் வலி நம்மளுக்கு இல்லாமல் இருக்கும். அதுக்கே இந்த அத்திக்காய் கூத்து நம்ம பண்ணுறோம். இப்போ அத்திக்காயும் துவரம் பருப்பும் ஆட் பண்ணிட்டோம் இல்லையா, கொஞ்சமாக தண்ணி விற்றுருக்கோம். இதில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நறுக்கிய பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று ஆட் பண்ண போகிறோம். நறுக்கிய பெரிய சைஸ் தக்காளி பழத்தை ஒன்று ஆட் பண்ண போகிறோம். இது ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம கலந்து விட்டுடலாம். நம்மளுக்கு கொதி வரட்டும் நம்ம தண்ணி. இந்த மீன்வேல் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா கொஞ்சமாக மஞ்சள் பொடி ஆட் பண்ண போகிறோம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி நம்ம சேர்க்குறோம். மஞ்சள் பொடி சேர்த்ததுக்கு அப்புறமா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா குழம்பு மிளகாய் தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆட் பண்ண போகிறோம். உப்பு தேவைக்கேற்ப நம்ம ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்மளுக்கு அத்திக்காய் கொதி வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ப்ரெஷர் கொடுத்து 2 விசில்ஸ் போல் நம்ம விட போகிறோம். இந்த ப்ரெஷர் பண்ண லிட் போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம வெயிட் ஆட் பண்ணிடலாம். வெயிட் ஆட் பண்ணிட்டோம். 2 விசில்ஸ் தான் நம்ம கொடுக்க போகிறோம். 2 விசில்ஸ் வந்ததுக்கப்புறமா ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். விசில்ஸ் போல் நம்மளுக்கு வந்துடுது. ப்ரெஷரும் நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக அடங்கிடுச்சு. இப்போ நம்ம லிட் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ எல்லாமே நல்லா அழகாக கலக்கலாக வந்திருக்கு பாருங்கள். பருப்பும் வெந்துடுச்சு, அத்திக்காயும் வெந்துடுச்சு. இப்போ இதை நம்ம பூண்டு சேர்த்து தாளித்து கொத்த போகிறோம். இப்போ நம்ம மறுபடியும் ஃப்ரேம் பற்ற வச்சுக்கலாம். தத்தி எடுத்து பூண்டு இருக்குது, ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5 பல்லு போல் பூண்டு தத்தி எடுத்து வச்சுருந்தோம். அதை நம்ம ஆட் பண்ணிட்டோம். இப்போது மிதமான தீயில் வச்சுக்கலாம் ஃப்ளேமை. நம்ம இப்போ நம்ம அத்திக்காயை தாளித்து கொத்த போகிறோம். இந்த பக்கம் பாருங்கள், தாளிப்பு சட்டி எடுத்து வச்சுருக்கோம். இந்த சட்டியில் நல்லெண்ணெய் நம்மளுக்கு தேவையான அளவு விற்றுருக்கோம். 1.5 டீஸ்பூன் இப்போ நல்லெண்ணெய் விற்றுருக்கோம். எண்ணெய் நம்மளுக்கு சூடு ஏறிடுச்சு. இப்போ நம்ம கடுகு தாளிப்பு சேர்த்துடலாம். கடுகு பொரிஞ்சு வந்துடுமா நம்ம பெருங்காயம் சேர்க்க போகிறோம். பெருங்காயம் சேர்த்தாச்சு. நம்ம இப்போ நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இப்போ நம்ம அத்திக்காயில் தாளிப்பை ஆட் பண்ணிடலாம். அத்திக்காயில் ஆட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு நிமிஷம் போல் மிதமான தீயில் இருக்கட்டும். தாளிப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா மிதமான தீயில் 1 நிமிஷம் போல் இருந்தது. ஸோ நம்மளுக்கு நல்ல ஒரு திக்கான ஒரு கன்சிஸ்டன்சி வந்துச்சு பாருங்கள் கூத்து பதத்தில். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தேங்காய் ஒரு 1/4 மூடி போல் தேங்காய் எடுத்து அரைச்சி விழுதை எடுத்து வச்சுருக்கோம். தேங்காய் விழுதை சேர்த்துடலாம். தேங்காய் விழுது எதுக்காக சேர்க்குறோன்னா அந்த அத்திக்காயில் இருக்கக்கூடிய துவர்ப்பு தன்மை போகிறதுக்காக நம்ம தேங்காய் சேர்க்குறோம். நல்ல ஒரு ஃப்ளேவரும் கொடுக்கும் தேங்காய் விழுதை நம்ம சேர்க்கும் போது. ஸோ தேங்காய் விழுதை சேர்த்தாச்சு. தேங்காய் விழுதை சேர்த்து நல்லா ஒரு கொதி வரட்டும். ஜீரக பொடியை சேர்த்து நம்ம அடுப்பு அணைச்சிடலாம்.
பாருங்கள் தேங்காய் விழுது சேர்த்து நல்லா நம்மளுக்கு கொதி வந்துடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா நாங்கள் வந்து சீரகத்தை வந்து வறுத்து நுணுக்கி எடுத்து வச்சுருக்கோம். சீரகத்தை இது போல் இருக்குது பாருங்கள், சீரகத்தை இது போல் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இதை வந்து நம்ம அத்திக்காயில் ஆட் பண்ண போகிறோம். அத்திக்காயில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து வச்சுட்டு ஒரு கொதியில் ஆஃப் பண்ணிடலாம். சீரகத்தையும் சேர்த்தாச்சு, நல்லா கலந்தாச்சு. ரொம்பவே கலக்கலான அத்திக்காய் கூத்து பாருங்கள், பாரம்பரிய முறையில் செஞ்சுருக்கோம். எந்த ஒரு அடிஷ்னல் இன்க்ரீடியன்ஸும் நாங்கள் ஆட் பண்ணல. பாரம்பரியத்தில் எப்படி செய்வாங்களோ அப்படி தான் செஞ்சுருக்கோம். ஸோ அந்த பருப்புலேருந்து அத்திக்காயிலேருந்து எல்லாமே நல்லா வெந்து வந்துடுச்சு. தேங்காய்க்கும் அந்த சீரகம் நம்ம சேர்த்து அத்திக்காய் இதனுடைய ஃப்ளேவர் வந்து நல்ல ஒரு அரோமா நம்மளுக்கு வந்துட்டு இருக்குது. நின்று பார்க்குறச்சே நல்ல ஒரு அரோமா வருது. இப்போவே வந்து ஒயிட் ரைஸ் கூட சாப்பிடணும் போல் இருக்குது. இது ஒயிட் ரைஸுக்கு நல்லாயிருக்கும். ஒயிட் ரைஸ் கூட ப்ளைனாக இதை வந்து நம்ம போட்டுட்டு சாப்பிட்லாம். இல்லைன்னா ரசத்துக்கு, தயிர் சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்கெல்லாம் வந்து சைட் டிஷ்ஷாக வச்சுட்டு சாப்பிட்லாம். ஏன்னா இது ரைஸுக்கு மாத்திரம் நல்லாயிருக்கும். மற்றபடி தோசை இட்லிக்கெல்லாம் இது அந்தளவுக்கு மேட்ச் ஆகாது. ஸோ நல்லா கொதி வந்துடுது பாருங்கள், போதும். இப்போ நம்ம அடுப்பு அணைச்சிடலாம், சூடாக சர்வ் பண்ணலாம். ரொம்பவே கலக்கலான பாரம்பரியம் ஸ்டைலில் அத்திக்காய் கூத்து எப்படி செய்கிறது உங்களுக்காக வந்து செஞ்சு காமிச்சிருக்கோம். இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வேறு ஏதாச்சும் ரெசிபிஸ் வேணும்னு கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கட்டாயமாக உங்களுக்காக வேண்டி போஸ்ட் பண்ணுறோம். நன்றி.